Hi guys, இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்எஸ் கர்சர் அப்படின்னா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? கர்சர் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்மளோட மவுஸ் பாயிண்ட்டை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கர்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஜஸ்ட் நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் டைப்பிங் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி ஐ சிம்பிள் வந்து இருக்குது. இப்போ அதே இது நான் இந்த இடத்துல மவுஸை கொண்டு போகும்போது மவுஸோட சிம்பிள் நார்மலாக எனக்கு தெரியுது. அதே இது இந்த ஃபைலை கொண்டு போகும்போது இந்த கை சிம்பிள் மாதிரி தெரியுது. எனக்கு அதே இது இந்த இடத்துல எப்படி நான் பாயிண்ட் அவுட் பண்ணும்போது எனக்கு ஒவ்வொன்றும் மாறுதா, இந்த மாதிரி எனக்கு வரது தான் கர்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்மளோட வெப்பேஜில் எப்படி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் அதை எப்போதும் போல் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா HTML, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் செக்ஷனில் டைட்டில் பார் நான் கொடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா CSS கர்சர்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? கர்சர் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இப்போ நான் அகைன் இந்த இடத்துல பாடி டேக் டைப் பண்ணுறேன். பாடி டேக்கில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பேராகிராஃப் டேக் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கர்சர் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி நான் நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா? இதை இன்லைன் ஸ்டைல்லே நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் தானே பண்ண போகிறோம். இன்லைன் அது இன்டர்னல் எப்போவுமே நம்ம எது வேணுமோ நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல இன்டர்னலே ப்ரிஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட பேராகிராஃப் டேக்குக்கு கர்சர் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் எல்லாமே வந்துடும். இந்த இடத்துல ஒவ்வொரு கர்சருமே எனக்கு என்னென்ன கர்சர் என்னென்ன ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத இங்கே இன்பில்டாகவே கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம நாட் அலோட் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம் அப்படின்னா இது எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி உங்களோட ப்ரௌசரில் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்கள் நாட் அலோட் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் மாதிரி இருக்குது. இப்போ இதே இடத்துல இன்ஸ்பெக்ட் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட்டு நம்ம என்னென்ன கர்சர் ப்ராப்பர்ட்டி என்ன மாதிரி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத சாம்பிள் மாதிரி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஹெல்ப் அப்படின்னு இருக்குது. இந்த ஹெல்ப் அப்படிங்கிற சிம்பிள் நான் கொடுத்தேன்னா எனக்கு கொஷின் மார்க் வச்சு வரும். ஹெல்ப் எதுவும் வேணுமா அப்படின்ட்டு. இல்லை எனக்கு ஹெல்ப் தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்லி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை என் ரீசைஸ் அப்படின்னு இருக்குது. இந்த என் ரீசைஸ் அப்படின்னா என்னன்னு போய் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு நிறையா கர்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதுதான் கர்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்படி நம்மளோட கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு கர்சர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை எம்டிஎன் ரெஃபரன்ஸில் போய் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். இப்போ பாருங்கள் ஹெல்ப்னா நம்ம என்ன சொன்னோம், ஒரு கொஷின் மார்க் மாதிரி வரும். வெயிட்னா ஒரு லோடிங் ஃபங்க்ஷன் மாதிரி வெயிட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள். நாட் அலோட்னா இந்த மாதிரி கொஸ்டின். ஜூம் இன் அப்படின்னா இந்த ப்ளஸ் சிம்பிள். அதே இதில் போயிட்டு நீங்கள் ஜூம் அவுட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மைனஸ் சிம்பிள். அதுக்கு அடுத்து இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் நம்மளோட கர்சர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா கிரிடோ சிஸ்டம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு ஐடிக்குள்ளே உங்களோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி டவுட்ஸ் இருக்குது, உங்களோட டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷனை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் கைஸ். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அது ஓகே கைஸ், தேங்க்யூ.